Hello viewers, இப்போ நம்ம 10th Maths Chapter 1ல example 1.5 பார்க்க போகிறோம். The arrow diagram shows figure 1.10 shows a relationship between the sets P and Q. Write the relations in set builder form, roster form. What is the domain and range of R? ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கீழே இருக்கிற ஆரோ டயக்ராம் வந்துட்டு பிக்கும் அதாவது செட் பிக்கும் செட் கியூக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை காட்டுதாமா. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ரிலேஷனை நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எழுதணுமா, ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணுமா, அப்புறம் அதோடைய டொமைனையும் ரேஞ்சையும் கண்டுபிடிக்கணுமா. ஓகேவா? ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போமா. செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னதுன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் பார்த்துருப்போம். டைரெக்டாக அதாவது நம்பர்ஸ் டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக ஏதாச்சும் அந்த நம்பர்ஸை டினோட் பண்ணுற மாதிரி இன்டைரக்டாக எழுதுறதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? இப்போ இந்த இதை நம்ம இன்டைரக்டாக எழுதணும்னா இன்டைரக்டாக எழுதுவோமா. இப்போ செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? செட் பில்டர் ஃபார்ம்னா எப்படின்னா ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் எப்படி பார்த்துருப்போம், எக்ஸ் மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஏ மட்டும் தனியாக, பி மட்டும் தனியாக, சி மட்டும் தனியாக கொடுத்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இங்கே ரெண்டுமே கொடுத்துட்டதுனால நம்ம ரெண்டையும் சேர்த்து தான் ஒரே இதில் எழுதணும். ஓகேவா? இப்போ எக்ஸ் கமா ஒய், இதை ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், இதை ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். எக்ஸ் கமா ஒய் வேர் எக்ஸ் வந்துட்டு இப்போ 5லேருந்து 2 கழிச்சிட்டா 3 வந்துருமா, 6லேருந்து 2 கழிச்சிட்டா 4, 7 - 2 5. அப்போ பி செட்லேருந்து 2 கழிச்சிட்டா நம்மளுக்கு கியூ செட் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இதை நம்ம ஒய்ன்னு வச்சுக்குவோம் இந்த நம்பர்ஸ்லாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. ஒய்யை வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்லேருந்து 2 கழிக்கணும். ஓகேவா? அப்புறம் என்ன எழுதணும்னா இந்த பி செட்டில் இருக்கிற எல்லாமே எக்ஸு நம்ம டினோட் பண்ணுறோம். அதாவது எக்ஸ் எல்லாமே பி செட்டில் இருக்கிறது, ஒய் எல்லாமே கியூ செட்டில் இருக்கிறது அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இவ்வளோதான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? என்னென்ன எழுதியிருக்கோம், இந்த சைடில் இருக்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம், இந்த சைடில் இருக்கிறத ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒய் எல்லாமே எக்ஸிலேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டா கிடச்சிருமா. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ் எல்லாமே பியில் இருக்கிறது, அதனால எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. ஒய் எல்லாமே கியூவில் இருக்கிறது, அதனால ஒய் பிலாங்ஸ் டு கியூ அப்படின்னு எழுதிட்டோமா. இப்போ செட் பில்டர் ஃபார்ம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் ஈஸி. ரோஸ்டர் ஃபார்ம் எப்படின்னா எப்பயும் போல் நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி நம்பர்ஸில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம் ஓகேவா. ரோஸ்டர் ஃபார்மில் பார்த்துக்கிட்டோம்னா 5, 3, 6, 4 அந்த ஆரோ மார்க் நேரம் எது பேரோ அது ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும். அவ்வளோதான். ஓகேவா? 5, 3, 6, 4, 7, 5 அந்த 3 தானே பேரு. அவ்வளோதான். அதுக்கடுத்து ஃபைண்ட் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ டொமைன் எதுனா இந்த ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்குது இல்லைங்களா இந்த நம்பர்ஸ், இது எல்லாமே டொமைன். ஓகேவா? ரேஞ்ச் என்னதுன்னா இது எல்லாமே ரேஞ்ச். ஏன் ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆர் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த மொத்தமாக இந்த செட் ஆஃப் பேர்ஸ் பேர் தான் மொத்தமாக அந்த செட்டு தான் ஆர்னு டினோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம செட் பில்டர் ஃபார்மையும் ஆர்னு டினோட் பண்ணிக்கணும், இதையும் ஆர்னு டினோட் பண்ணிக்கிறணும். ஓகேவா? டினோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன கண்டுபிடிக்காங்க, டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைனா ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5, 6, 7. அடுத்து ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ் 3, 4, 5. ஓகேவா? 3, 4, 5. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.